கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. பூணி தொழுவினிற் புக்கும் புழுதியளைந்த பொன்மேனி காண பெரிதும் நூகப்பன் ஆகிலும் கண்டார் பழிப்பர் நான் இத்தனையும் இலாதாய் நப்பில்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே எல் மணியே மஞ்சனமாட நீ வாராயி பூணி தொழுவினின் புக்கு. மாடுகள்லாம் மரித்து வைக்கப்பட்டதாகி தொழுவல மாட்டு கொட்டாயில புகுந்து எப்ப பார்த்தாலும் அந்த மாட்டு கொட்டாயிலேயே வேலை. வீட்டு பக்கம் வர்றது கிடையாது, படுத்துக்கிறதும் மாட்டோடையே, அந்த மாட்டு இடத்துலயே பாலையும் ஊட்டி விடுறது, அந்த மாட்டையே மேய்க்கிறது, மாட்டையே கட்டுறது, மாட்டுக்கே தீனி போடுறது, கண்ணுக்குட்டியை பிடிச்சி இழுக்கிறது. எப்ப பார்த்தாலும் மாட்டு குட்டாயிலேயே இருந்து அங்க இருக்கிற புழுதியிலேயே அலைந்து உன்னுடைய பொன்னான மேடி உடம்பு பூரா கொட்டிற் புழுதியால படிஞ்சிருக்கே கண்ணா. ஆனா அது நன்னாத்தான் இருக்கு. காண பெரிதும் ஊக உடம்பு பூரா நீ புழுதி படுத்தின்னு இருக்கிறது பார்க்கறதுக்கு நன்னாதான் இருக்கு. ஆனா 4 பேர் என்ன சொல்லுவா? காண பெரிதும் ஊகப்பன் ஆகிலும் கண்டார் பழிப்பர். 4 பேர் என்ன சொல்லுவா? இது பாருடி, அவளுக்கு ஒரே ஒரு புள்ள, அந்த பிள்ளைய அழகா குளிப்பாட்டி வஸ்திரம் கட்டி அழகா அலங்காரம் பண்ணி வச்சுக்காம இப்படி கொட்டிலேயே விட்டதுக்கா அது கொட்டில் புழுதியிலேயே அலையிறது இப்படி நிற்கிறதே என்று 4 பேர் சொல்லுவார்கள். நான் இத்தனையும் இலாதாகாய் கண்ணா, உனக்கு வெக்கம் இல்லையா என்று கூப்பிறாள். ஜன்மர்ஷமத்ய பவதா விப்ரேபியோ தேகிகா சுச்சிஹி பஸ்ய பஸ்ய வஜஸ்யாம்ஸ்தே மாத்ருபிருஷ்டான் ஸ்வலங்கிருதானே. ஊர்ல உள்ள மற்ற பிள்ளைகளெல்லாம் அழகாக குளிச்சு விட்டு புதுசா ட்ரெஸ் பண்ணிண்டு தலையில பூவெல்லாம் வச்சுண்டு அழகாத்தானே வந்திருக்கு அந்த பிள்ளைகள் எல்லாம். பாரு, உன்ன மாதிரியா நிற்கிறது அந்த பிள்ளைகள் எல்லாம். பாரு, அந்த பிள்ளைகளை போங்கடா ஆத்துக்கு. ஸ்வகிருகான் யாத பாலகாகா. இந்த கண்ணன் இன்னும் குளிக்கல, சாப்பிடல, அதுக்குள்ள அங்கேருந்து எல்லாரும் விளையாட கூப்பிட வந்துட்டான். போங்கடா வீட்டுக்கு. இப்படி யசோதை சொன்னதும் அந்த பிள்ளைகள் எல்லாம் போறது. அம்மா கோச்சுக்கிறா, ஆத்துக்கு போவாண்டா என்று போறது அந்த பிள்ளைகள். இவனும் கூட கிளம்புறான். அவர்களை போங்கடான்னு சொல்றது இவனை பிடிச்சு வச்சுக்கிறதுக்காக தானே. இவனும் கூட கிளம்புறான். பின்னாடி போய் பிடிச்சாள். என்ன பண்ணினாலும் வரமாட்டேங்கிறானே. இப்படி இவன் தலையெல்லாம் பிசிறு, கொண்டை போட்டு விட்டதெல்லாம் அவிந்து போய் சுருட்ட சுருட்டையா தொங்குறது. கண்ணு மையெல்லாம் கலைஞ்சு போயிடுச்சு. ராத்திரி தலகாணியில போட்டு மூஞ்சியை தேய்ச்சு உடம்பு பூரா புழுதியா இருக்கு. இடுப்புல கட்டியிருந்த துணியா அவிந்து போயிடுத்து. தோல்ல போட்டுண்டே அலைஞ்சுன்னு இருக்கான். அவனை கட்டிக்கணுமானா அம்மாட்ட தான் வரணும். அம்மாட்ட போனா புடிச்சுன்னு விடுவா. அதுக்காக கட்டிக்க அப்படியே அலைஞ்சுன்னு இருக்கிறான். இப்படி போகும்பொழுது பாக்கி பையன்கள்லாம் அழகா இருக்கிறான் இல்லையா, அந்த பையனை பார்த்து இவனுக்கு அதை பத்தி கவலைப்படலை. அப்போ நப்பின்னை வராளா. நப்பின்னை தான் ராதை. நீலான்னு ஒரு கோபி உண்டு, அந்த நீலை தான் நப்பின்னை அப்படின்னு சொல்றா. அந்த கோபி அப்படி வரா, அந்த குட்டி அப்படி வரும்பொழுது அவளை அழகா குளிச்சு விட்டு தலையெல்லாம் வாரி ஜட கொஞ்சம் வச்சு பின்னி பூசு விட்டேண்டு பவுடர் அடிச்சுண்டு கண்ணுக்கு மை தீட்டி நகையெல்லாம் போட்டுண்டு ரொம்ப அழகா சட்ட பாவாடையெல்லாம் கட்டிண்டு ரொம்ப சுத்தமா நீட்னஸா நிற்கிறா. அவ எப்படி இருக்கா பாரு. அந்த குட்டிகள்லாம் அவளோட கூட தோழிகள் சில பேர். அவள்லாம் எப்படி இருக்கா பாரு.
கண்ணை அப்படியே பார்க்கறான். அது சரி, இந்த குட்டிகள்ல நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க போற அப்படிங்கும் பொழுதே சிரிச்சுண்டே அந்த நப்பின்னைய காட்டுறான். நப்பின்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளாம். ஏன்னா அவ எவ்வளவு நாகரிகமா இருக்கா பத்தியா? நீ பட்டிக்காட்டா மாதிரி இருக்கிய, அவ எவ்வளவு நாகரிகமா இருக்கா பாரு. அவ உன்னை பார்த்தா அவ்வவே காட்டுவோம், உன்னை பார்த்தா அவ சிரிப்போங்க. நப்பின்னை காணில் சிரிக்கும் அப்படின்னு சொன்னாலும் இல்லையே யசோத, அம்மா அம்மா எனக்கு எண்ணெய் தேய்ச்சி விடு, எனக்கு ட்ரெஸ் பண்ணி விடு என்று தானாகவே பலகாயில உட்கார்ந்துட்டான். எண்ணெய் தேய்ச்சி அப்புறம்தான் அவ கண்டுபிடிச்சா, இவனை எதுக்கெடுத்தாலும் இவனை அழைச்சு தன் வசப்படுத்திக்கணுமானால் அதற்கு வழி ராதே ராதேன்னு சொல்லணும். இல்லாத போனா இவன் வசமாக மாட்டான் என்று கண்டுபிடிச்சுட்டான். மாணிக்கமேயல் மணியே மஞ்சனமாட நீ வாராய். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.